சக்ஸஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸாம் சேனல் வரவைக்கிறது. நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் தமிழில் ஃபஸ்ட் இயல் பார்க்கணும். ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட் இயல் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் தேன்ங்கிற டாபிக் உள்ள என்ன இதெல்லாம் இருக்குன்னா, இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்தமிழ், கனவு பழித்து, தமிழ் எழுத்துக்கள் வகைகளும் தொகைகளும், இந்த ஒரு 5 டாபிக் கிடக்கு. 1 2 3 5 டாபிக் இருக்குது. 5 டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். தமிழ் தேன், சரிங்களா? இன்பத்தமிழோட நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டால் பாரதிதாசன். அதாவது எப்படி இருந்தால், பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது போன்று, அதுபோல் தமிழை கண்ணே மணியை குழந்தை போல் கொஞ்சுறார். யார்? தமிழை பாவேந்தர் பாரதிதாசன் இப்படி கொஞ்சுறது. பாட்டை பாருங்கள். பாட்டை பார்க்கறது முன்னாடி பாடோட பொருளை பார்த்துட்டு பார்ப்போம். தமிழுக்கு அமுது என்று பேர், இன்பத்தமிழ் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. பாடலை பாருங்கள். தமிழுக்கு அமுது என்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். 2வது லைனை பாருங்கள். 2வது பாடலோட பொருள். ஃபஸ்ட்டு பாடலோட பொருளை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடலை பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையாக நீர் பொந்துவது. தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத்தமிழ் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். 3வது, தமிழுக்கு மனம் என்று பேர், இது எங்கள் வாழ்வுக்காக உருவாக்கப்பட்ட ஊர். தமிழுக்கு மனம் என்கிற பேரான், அது எங்கள் வாழ்வுக்காக உருவாக்கப்பட்ட ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமாக பால் போன்றது, நல்ல புலவர்களுக்கு புகழ்மிக்க புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது, இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது. பாலோட பொருளை தான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதியான வாள் போன்றது. பாலோட பார்ப்போம். இப்போ இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பழைய படத்தில் ஒரு பாடலாக வந்திருக்கு. சரி, அது தேவையில்லை. நம்மளுக்கு சப்ஜெக்ட் தான் முக்கியம். தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பெயர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால் போன்றது, இன்பத்தமிழ் எங்கள் புகழ்மிக்க புலவர்களுக்கு. தமிழ் இங்கே இளமையாக இருக்கணும், பால் குடிக்கணும். அது ஒரு ஷார்ட்கட்டாக போடலாம். இன்பத்தமிழ் நல்ல புலவர்களுக்கு வேல் இருக்குது, அதாவது புலவர்களில் வேல் இருக்குன்னு வைக்கலாம். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத்தமிழ் அசதிக்கு சுடர்தந்த தேன். அப்போது அசதியாக இருக்குன்னா தேன் குடித்தா அசதி நீங்கன்னு வச்சுக்கலாம். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். சொல்லும் பொருள்னா நிர்மித்தன உருவாக்கிய, சமூகன்னா மக்கள் குழு, விளைவுன்னானது. பழைய புக்கில் விளைச்சல் இருக்குது, ஆனால் இங்கே வளர்ச்சின்னு இருக்குது. பார்த்துக்கோங்க, ரெண்டும் ஒரே ஆன்சர் தான். பழைய புக்கில் பழைய எடிஷனில் ஃபஸ்ட் எடிஷனில் விளைவுன்னா விளைச்சல் இருக்குது, இது லேட்டஸ்ட் எடிஷன், இந்த வளர்ச்சின்னு இருக்குது. அசதின்னா சோர்வு. நூல்வெளி பார்ப்போம். பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதை மீண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இவர் பெண் கல்வி, கைப்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலிய புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி போனார். இதுதான் முக்கியமான பாயிண்ட். பெண் கல்வி, கைப்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி போனார். எனவே புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். பாரதிதாசன் கவிதைகள் நூலில் தமிழ் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? அதுக்கப்புறம் கற்பவை கற்ற பின்ன ஒரு பாக்ஸில் ஒரு பாடல் இருக்கு பாருங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழ் என் நெஞ்சம் இனிக்கும். அதாவது இனிக்கும் கசக்கும் புளிக்கும், உனக்கும் எனக்கும், இந்த வேடெல்லாம் சொந்தாலே அது காசி ஆனந்தம். நம்ம ஷார்ட்கட்டு போடலாம். ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகம். ஆப்ஷன் ஏ சமூகம். நாள் முழுதும் வேலை செய்து கலைத்தவருக்கு என்னது அசதி. ஆப்ஷன் டி இருக்குதுங்க. நிலவென்று, நிலவு ப்ளஸ் என்றுன்னு கேட்டால் நிலவென்று. தமிழ் ப்ளஸ் எங்கள்னா தமிழெங்கள். அமுதென்று, அமுது ப்ளஸ் என்று. செம்மை ப்ளஸ் பயிர். விளைவுக்கு பாலோட பொறுத்துக்க பார்ப்போம். விளைவுக்கு நீர். அப்போ ஒரு செடி விளையணும்னா அது தண்ணி ஊற்றினா அது விளையுன்னு வச்சு ஷார்ட்கட் போடலாம். அறிவுக்கு தோல் கொடுக்கணும். ஆப்ஷன் 2க்கு தோல். இளமைக்கு பால், இளமையாக இருக்கணும், பால் குடிக்கணும், ஷார்ட்கட் போடலாம். புலவர்களில் வேல் இருக்குன்னு வச்சலாம். அதுக்கு 2வது சப்ஜெக்ட் பார்ப்போம். தமிழ் கும்மி. இந்த நூலின் ஆசிரியர் கேட்டால் பாவலர் பெருஞ்சித்தினார். பாடலோட மீனிங்கை பார்ப்போம். இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். ஊழி பல ஆண்டுகள் கண்டது தமிழ்மொழி, அறிவு உற்சாக நூல் பலவற்றை கொண்டது மொழி,
பெரும் கடல் சீற்றம் காலமாற்றல் அவை எவற்றிலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. பொய் தமிழ் மொழி போச்சா பொய் அகற்றும் மொழி. அது மனதின் அறியாமை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கு வழிகளை காட்டும் மொழி தமிழ் மொழி. பாடல் பார்ப்போம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழ் புகழ் 8 கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கொண்டதவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதவாம் பெரும் ஆழிப்பெருக்களும் காலத்துக்கு முற்றிலும் அழியாமலே நிலையிட்டதாம் பொய் அகற்றும் உள்ள பூட்டிருக்கும் அன்பு பூண்டவன் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மேன்மை கிட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். இதோட நூலோட ஆசிரியர் கேட்டால் பிரிஞ்சுத்துனா நூல் சொல்லும் பொருளும் பாருங்கள். ஆழிப்பெருக்குன்னா இது கடல்கோள், மேதினா உலகம், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை, உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. பெருஞ்சித்தனோட இயற்பெயர் வந்து மாணிக்கம். பாடவர் பெருஞ்சித்தனோட இயற்பெயர் மாணிக்கம். இவர் வந்து பாவலேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவர் இயற்றிய நூல்கள் இதெல்லாம் பார்ப்போம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்குத்து, நூறாசிரியம். இது மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்குத்து, நூறாசிரியம். முதல் நூல் எச்சம். தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் இதழ்களை நடத்தினார். தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இந்த வேர்டு இம்பார்ட்டன் வேர்டு பார்த்துக்கோங்க. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் கேட்டால் பெருஞ்சித்தனார். பாடல் எத்தனை கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இது 8 தொகுதியாக வந்துள்ளது. ஒன்று ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட் போடனா கும்மி அடிக்காங்களா, கும்மி அடித்து முடிச்சோன்னா அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் களைப்பாக இருக்குன்னு சொல்லி கனிச்சாறு கொடுக்காங்கன்னு ஷார்ட்கட் போடலாம். அடுத்து எத்தனை பேர் கும்மி அடிக்காங்கன்னா 8 பேர். இதை கூட ஒரு ஷார்ட்கட்டாக போடலாம். சரிங்களா? இன்னொன்று பாருங்கள். கற்பவை கற்றப்பின்ல ஒரு பாடல் இருக்குது. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி உன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி, ஒளின்னா பார்க்குற ஒளி, ஒளினா சவுண்டு. இந்த ஒளி 2 தோன்றி வளர்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல் மக்கள் நாவிலும் செந்தமிழை நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி. அதாவது தோன்றி 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 அப்படின்னால வாணிதாசன் நம்ம ஷார்ட்கட் வைக்கலாம். சரிங்களா? தமிழ் மொழி படித்தால் டேஸ் அடையலாம்னு கேட்டால் மேன்மை அடையலாம். ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷனில். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது, உலகம் மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ். ஆப்ஷன் டி ஈல இருக்குது. பொய்யகற்றும் பொய் ப்ளஸ் அகற்றும். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? பாட்டு ப்ளஸ் இருக்கும்னா பாட்டிருக்கும். ஆப்ஷன் ஏ தான். 8 ப்ளஸ் திசைனா 8 திசை. 8 ப்ளஸ் இதுக்கு இடையில இத்து வரணும். ஏன்னா 8 10 இங்கே இடத்துல வல்லினம் மிகும். அதனால் வந்து இத்து போடுங்க. அடுத்த டாபிக் போவோம். உரைநடை உலகம். மூத்த தமிழ் மொழி இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்துக்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது. தமிழ் மொழி எதுனா, அதாவது மூத்த தமிழ் மொழி அப்படின்னா இளமையாக இருக்குமா, எளிமையாக இருக்குமா, இனிமையாக இருக்கும், வளமையானது அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி நேராக இங்கே டாப்பிக்கில் வந்துடும். சரிங்களா? மனித இன பரிமாண வளர்ச்சியில் சிறப்புகளில் ஒன்று வந்து மொழி தான். மனிதனை பிற உயிர்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது மொழி தான். மொழி நாம் சிந்திக்க உதவி, சிந்தித்ததை வெளிப்படுத்த உதவி, பிறர் கருத்தை நாம் அறிய உதவும் மொழி தான். உலகில் 6000 மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அவற்றில் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்தோடு இரண்டையும் கொண்டுள்ளது. உலக மொழியில் பலவற்றில் இலக்கண இலக்கியம் பெற்று திகழும் மொழிகள் விளைச்சிலவே. அவற்றில் செம்மிமிக்க மொழி என ஏற்றுக்கொள்வதை சில மொழிகளே. தமிழ் மொழி அத்தகைய சிறப்புமிக்க செம்மொழியாகும். அடுத்த டாபிக். தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. அதாவது ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை. இப்படியெல்லாம் இனிமையாக இருக்குது சொன்னது யாருன்னா பாரதியார். பல மொழி கற்ற பாரதியார் வந்து தமிழ் மொழி வந்து ஓசை இனிமை இருக்குது, சொல் இனிமை இருக்குது, பொருள் இனிமைங்கிறது இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னது யாருன்னா பாரதியார். அதை அமர்ந்த மொழியிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் இந்த வேட கூறினதும் பாரதியார் தான். என்று பிறந்தவள் என்று உணர முடியாத இயல்பினாங்க இந்த கூற்ற சொன்னது பாரதியார் தான். இந்த வேடம் நல்லா பார்த்தீங்கன்னா அமர்ந்த மொழிகள் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாரதியார் தான். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினால் எங்கள் தாய் அப்படிங்கிட்டா அதுவும் கூட்ட சொன்னது பாரதியார் தான். என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் வந்து கூற்று தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது. சாலைகள் தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகு இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். தொல்காப்பியம் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கணம். இந்த வார்த்தையை பார்த்துக்கங்க. நமக்கு கிடைத்துள்ள பழமையான இலக்கணம்னு கேட்டால் தொல்காப்பியம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் மெட்ராஸ் கோர்ட் எக்ஸாமில் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். அடுத்து பார்ப்போம். அதற்கு முன்னதாக தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? எளிய மொழி. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி தமிழ் மொழி தான்.
அடுத்து உள்ள தேவையில்லாத இருக்குது, அதெல்லாம் தேவையில்ல. தமிழ் வளச்சொலி எழுத்து வளச்சொலி எழுத்து இடச்சொலி எழுத்து வாங்க. வளச்சொலி எழுத்து கேட்டால் ஆ, ஏ, ஔ, ந, ஞ. சரிங்களா? இதுதான் வளச்சொலி எழுத்து. இடச்சொலி எழுத்துன்னு கேட்டால் ட, ஏ, ல. அதாவது இடங்கிறது ஈ 2வது எழுத்து டே வருது. அந்த டேவை இடச்சொலி எழுத்து எடுத்துக்கலாம் ஷார்ட்கட்டாக. இன்னொன்று ஏலங்கிறது ஏ எடுத்துக்கலாம். லே வந்து தமிழுக்கு வர்றல. சரிங்களா? தமிழ்ங்கிற வேர்டு எதுலன்னா தொல்காப்பியம் இந்த நூலில் இருக்குது. தமிழனும் கிளவியும் ஆதோனு தற்றி அப்படின்னா தொல்காப்பியம். கிளவிக்கு வந்து தோல் சுருங்கும் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்டு கூட வைக்கலாம். தமிழ்நாடு இந்த நூலின் தமிழ்நாடுங்கிற வேர்டு எதில் இருக்குன்னா சிலப்பதிகாரத்தில் இருக்குது. சிலப்பதிகாரம் என்ன காண்டம் கேட்டால் வஞ்சிக்காண்டம். இமிழ்கடல் வெளியை தமிழ்நாடு ஆக்கிய ஈதினி கருதினி ஆயின் அப்படி சொல்கிறது வஞ்சிக்காண்டத்தில். சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டம். தமிழன் இங்கே வேர்டு எதில் வருதுன்னா அப்பர் தேவாரத்தில் வருது. அப்பர் இயற்றிய அப்பர் வந்து ஒரு ஆசிரியர். தேவாரங்கிற ஒரு நூல். தேவாரத்தை இயற்றியது அப்பர். 3 பேர் இயற்றிருப்பாங்க தேவாரம். சம்பந்தர், திருநாவுக்கரசர். அதாவது சம்பந்தர், திருநாவுக்கரசர் அல்லது அப்பர் இங்கே 2 ஒரே வார்த்தை தான். 3 பேர் சுந்தரர். இதுதான் தேவாரம். அந்த தேவாரத்தை இயற்றிய அப்பரில் தமிழன் இங்கே வேர்டு இருக்குது. தமிழனும் கண்டாய். சரிங்களா? சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறை குறிக்கும் சொல். தமிழ் மொழி பல வகை சீர்மைகள் கொண்ட சொற்சிறப்பு கூடாது. அதாவது உயர்திணை அக்ரிணை 2 வகை திணைகள் இருக்குது. உயர்திணை வந்து எதிர் சொல்லுது தாழ்திணை அப்படி இருக்கணும். ஆனால் அந்த தமிழில் வந்து அப்படி சொல்லாமல் அக்ரிணை அப்படின்னா அக்ரிணையோட மீனிங் எப்படின்னா அல் ப்ளஸ் திணை, அதாவது உயர்வு அல்லாத திணை என்ன பாகற்காய் வந்து கசப்பு சுடுது. அதாவது கசப்புக்காய்ன்னு சொல்லாமல் நம்ம தமிழ் எப்படி சொல்லுதுன்னா இனிப்பு அல்லாத காய் பாகற்காய், அதாவது பாகு ப்ளஸ் ப்ளஸ் காய் என்று பேர். சீர்மை மிக்க தமிழ்மொழி. வளமை மொழின்னா தமிழ் மொழி வளமை மிக்க மொழி. இதில் வந்து தொல்காப்பியம் நன்னூல் இலக்கண நூல்கள் மிகுந்த தமிழ். அதாவது தொல்காப்பியம் நன்னூல் 2 மொழி, இலக்கண நூல்கள் மிகுந்த தமிழ்மொழி. 8 தொகை 10 பாட்டு. இதில் வந்து சங்க இலக்கியங்கள். அப்போ சங்க இலக்கியம் கேட்டால் 8 தொகை 10 பாட்டு. இலக்கண நூல்கள் கேட்டால் தொல்காப்பியம் நன்னூல். அற இலக்கியம் கேட்டால் அறநூல்கள் கேட்டால் திருக்குறள் நாலடியார். காப்பிய இலக்கியம் கேட்டால் சிலப்பதிகார மணிமேகலை. சரிங்களா? அப்படிங்கிறது பூவோட 7 நிலைகள் பற்றி பார்ப்போம். பூ வந்து ஃபஸ்ட்டு அரும்பு. ஃபஸ்ட்டு வந்து பூ வந்து ஃபஸ்ட்டு புதுத்தோன்னா அரும்புங்கும், அது லைட்டாக வந்து மொட்டுங்கும். அடுத்து வந்து மூகை, லைட்டாக வெளியே மூகை. மலர், அலர், செம்மல். சரிங்களா? அதுக்கப்புறம் மா எங்கே சொல்ல வந்து எக்ஸ்பிரஷன் பாருங்கள். மா என்பது மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இதெல்லாம் வந்து மா இங்கே சொல்லோட மீனிங். வளர்தமிழ். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பேருண்டு. இயல் தமிழ் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும். அதாவது ஒருத்தனோட இயல்பாகவே ஒரு எண்ணம் வந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் ஷார்ட்கட்டாக. இசை அதாவது ஏதாச்சும் பாட்டு கேட்டால் நம்மளுக்கு இசை வந்து நம்ம மனதை வந்து மகிழ்விக்கும், உள்ளத்தை வந்து மகிழ்விக்கும் வச்சுக்கலாம். நாடகத்தை வந்து நல்வழிப்படுத்தும். ஏதாவது நாடகம் பார்த்தா நல்ல நாடகங்கள் பார்த்தா நல்வழிப்படுத்தும் அப்படி கூட வச்சுக்கலாம். உணர்வில் கலந்து நிறை குறைகளை சுட்டி காட்டும் இந்த இதில் இருக்குது. பழைய புக்கில் எப்படி இருக்குன்னா பழைய புக் கிடையாது, அதாவது எடிஷன் வந்து ஃபஸ்ட் எடிஷனில் இருக்குன்னா நல்வழிப்படுத்தும் இருக்குது. இந்த இதில் இப்போ உள்ள லேட்டஸ்ட் எடிஷன் எப்படின்னா நிறைகுறைகளை சுட்டி காட்டும் இருக்குது. தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய விடயங்கள் புதிதாக உருவாக்கி வருகின்றன. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்ற தமிழ் கவிதை விடயங்களாகும். கவிதை விடயங்கள் கேட்டால் செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பாங்கிறது இதெல்லாம் வந்து தமிழ் கவிதை விடயங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை இதெல்லாம் வந்து உரைநடை வடிவங்கள் இருக்கணும். அடுத்து தாவரத்தோட இலைப்பெயர்கள் பார்ப்போம். ஆள், அரசு, மாம், பலா, வாழை இதில் வந்து இலை இங்கும். அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் கீரை. முருங்கைக்கீரை, பசலை, அகத்திக்கீரை அப்படின்னா அருகு, கூரை இதெல்லாம் புல். நெல், வரகு இதெல்லாம் தாள். மல்லி, தலை. சப்பாத்தி, கிளி, தாளை இதெல்லாம் மடல். கரும்பு, நாணல் இதெல்லாம் வந்து தோகை. பனை, தென்னை இதெல்லாம் ஓலை. கமுகம் அல்லது வந்து கமுகம் வந்து இன்னொரு வந்து பாக்கு. பாக்கு வந்து கமுக கூந்தல். புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தமிழில் புதிய கலை சொற்கள் உருவாகின்றன. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை ஆகிய சொற்கள் இதுக்கு எடுத்துக்காட்டாக வரலாம். சமூக ஊடகங்களில் செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றில் பயன்படத்தக்க மொழிகளை விளங்கிய தமிழ்மொழி. அறிவியல் தொழில் இந்த வேடெல்லாம் தேவையில்லை. இந்த வார்த்தையை பார்த்துக்காங்க, ரொம்ப முக்கியம். தமிழெண்கள் அறிவோம். அதாவது 1ங்கிற வார்த்தைக்கு வந்து க, 2ங்கிற வார்த்தை வந்து ஊ, 3ங்கிற ஞ, 4ங்கிற ச, 5ங்கிற வார்த்தை ரூ, 6ங்கிற வார்த்தை சு, 7ங்கிற வார்த்தை ஏ, 8க்கு வந்து அ, 9க்கு வந்து கூன்னு இருக்குது, 10க்கு வந்து கே போட்டு இடையில 0 போட்டால் 10. சரிங்களா?
அடுத்து முக்கியமான ஒரு கொஸ்டின் பார்ப்போம். 2000 ஆண்டுகளுக்கு வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்களை வந்து பார்ப்போம். சொல் அது இடம்பெற்ற நூல்கள். சரிங்களா? சொல் வந்து வேளாண்மை. வேளாண்மைங்கிறது கலித்தொகை திருக்குறள். அதாவது திருக்குறள் சொல்லும். வேளாண்மை எப்போதும் திருவள்ளுவர் திருக்குறள் வேளாண்மையை வந்து உயர்வாக பேசும். அதை கூட ஷார்ட்கட்டெல்லாம் வேளாண்மைங்கிற திருக்குறள். இன்னொரு வந்து கலித்தொகை. களிங்கிறது ஒரு வேளாண்மை சார்ந்த ஒரு பொருள் தான், ஒரு உணவு தானே, அப்படி கூட ஷார்ட்கட்டாக போடலாம். உழவன் எப்போதும் நல்லவன் தான் அப்படின்னு நச்சினை ஷார்ட்கட்டாக போடலாம். பாம்பு, அதாவது உயிரினங்களை பற்றி வந்து பாம்பு முதலை மீன் செய், இந்த 4 வேர்டு அப்படின்னா குறுந்தொகையில் வரும். உயிரினத்தை பற்றி வருதா, பாம்பு முதலை மீன், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன தொகை கொடுத்து வாங்குறவங்க ஷார்ட்கட்டாக குறுந்தொகை வரும். வெள்ளம் வந்து 10 முதலை வந்து குறுந்தொகை படிச்சிட்டோம். கோடை காலத்தில் என்ன வரும், அகநானூறுனா அகம்னா உள்ளம். கோடை காலத்தில் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்போம், வெளியே வர மாட்டோம். அகநானூறு இதோட ஷார்ட்கட்டாக போடலாம். உலகம் என்னது, தொல்காப்பியத்தில் கிளவியாக்கம், இன்னொன்று திருமுருகாட்சிப்படை. அதாவது திருமுருகாட்சிப்படினா முருகர் வந்து என்ன உலகத்தையே சுற்றி வருவார் மயிலில், அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டை கூட போடலாம். உலகம் வந்து தொல்காப்பியத்தில் கிளவியாக்கம் ப்ளஸ் வந்து திருமுருகாட்சிப்படை. மருந்து வந்து அகநானூறு. மருந்து நம்ம சாப்பிட்டா உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ளே தானே, அது வந்து நம்ம மாத்திரை எதாவது சாப்பிட்டா உள்ளுக்குள்ளே எதாவது நோய்கள் தீர்க்கலாம். அந்த மாதிரி அகநானூறு வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம். இன்னொன்று திருக்குறள். மருந்துங்கிற வார்த்தை வந்து திருக்குறள் சொல்லுது. ஊருங்கிற வார்த்தை வந்து தொல்காப்பியம் என்ன இதில் தான் அகத்திணையில் சொல்லுது. தொல்காப்பியத்தில் அகத்தினது. அன்புங்கிற வார்த்தை வந்து தொல்காப்பியத்தில் களவியல், இன்னும் திருக்குறள். மீன் நம்ம படிச்சிட்டோம், குறுந்தொகை. புகழ் வந்து தொல்காப்பியத்தில் வேற்றுமையில். அதாவது புகழ் வந்து ஒவ்வொருக்கு இடையே வேறுபாடாக இருக்கும். ஒருத்தன் வந்து நல்ல புகழோட வரலாம், ஒருத்தன் புகழ் இல்லாமல் வரலாம். அது வந்து தொல்காப்பிய வேற்றுமையில்னு வச்சுக்கலாம். அரசு என்ன சொல்ல, திருக்குறள் நீ படி அப்படின்னு சொல்லுது. அது ஒரு ஷார்ட்கட்டாக போடலாம். செய்யறதுக்கு ஒரு சின்ன தொகை கொடுக்கும், ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு சின்ன தொகை கொடுக்கும், அப்படி ஷார்ட்கட்டாக போடலாம். செல்ங்கிறது தொல்காப்பியம் புறத்திணையல். பாருங்கிறது பெருமானாட்சி. பே கூட ஒரு ஷார்ட்கட்டாக போடலாம். பெருமானாட்சிப்படை. ஒளின்னா தொல்காப்பியத்தில் கிளவியாக்கம். முடிங்கிற தொல்காப்பியத்தில் வினை. ஒரு வினையை நம்ம முடிச்சு காட்டுறோம், அதான் தொல்காப்பியத்தில் வினையியல். அடுத்து வந்து பிறந்தநாள் வாழ்த்து பாருங்க. நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அறிய வேண்டும், பண்பு வேண்டும் பறிய வேண்டும், எட்டுத்துக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டாய் ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழல்லி தாலாட்டு தமிழ் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் தான், அதாவது ஒன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறது யார், அறிவுள்ளவன் தான் பிறந்தநாள் வாழ்த்துவோம். அறிவுமதி ஷார்ட்கட் போங்க, அவ்வளோதான் ஷார்ட்கட். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் வந்து தொன்மைனா பழமை. இடப்புறம்ன்ட்டு இப்போ வருது பாருங்க, அந்த மீனிங்கை பிரிக்க சொல்ல பாருங்க. இடது, அந்த மீனிங்கை பிரிக்க சொல்ல பாருங்க. இடப்புறம் ஆப்ஷன் டி ஆப்ஷன் தான் வரும். இடப்புறம் அப்படிங்கிற வார்த்தை வரும். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. சீரிழமை கேட்டால் சீரு ப்ளஸ் இளமை. ஆப்ஷன் இதில் வந்து ஏ ஆப்ஷன் தான் சரி. சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் கேட்டால் சிலப்பதிகாரம். கணினி ப்ளஸ் தமிழ்னா கணினி தமிழ். இந்த வார்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. கணினி ப்ளஸ் தமிழ்ங்கிறத வந்து பிரிச்சளிக்க சொல்ல அது வந்து ஆப்ஷன் பியில் இத்து வருது, ஆப்ஷன் ஏல இத்து வரல. அந்த பி ஆப்ஷன் தான் இதில் ஆன்சர். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று கூற்றி சொன்னது யாருன்னா பாரதியார் தான். மா என்னும் சொல்லில் பொருள் வந்து மான்னா விலங்கு. நாம் சிந்தித்தே வெளிப்படுத்தவும் உதவும் கேட்டால் எது, மொழி. அவ்வளோதான். தமிழ் நமக்கு கிடைத்தல மிக பழமையான இலக்கு நூல் கேட்டால் தொல்காப்பியம். மொழியை கணினியை பயன்படுத்த வேண்டும் என்று அது டேஷனை எண்கள் அடிப்படையாக அமைய வேண்டும். சரிங்களா? கனவு பலித்தது ஒரு கடிதம். இதில் தமிழ் வந்து அதில் நுழையும் முன் அந்த டாபிக் பாருங்கள். தமிழ் வந்து இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு, இவை மட்டுமல்ல அறிவியலும் உண்டு. தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் வர ஒன்றும் இல்லை, அவங்க அத்தைக்கு எழுதுகிற மாதிரி வரும். இந்த முக்கியமான டாபிக் வரும். இங்கே பாருங்கள், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என 5ம் கலந்த இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. நமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவும் வகைப்படுத்தி கூறினார் இவர் தான். யார்? தொல்காப்பியர் தான். ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரும் வகைப்படுத்தி கூறினார். நிலம், நீர், நெருப்பு, காற்று இது ஐந்தும் புலம் கலந்த மயக்கம் உண்டு சொன்னதும் தொல்காப்பியர் தான். அதாவது கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், அது மீண்டும் அது பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இது பழந்தமிழ் இலக்கியங்கன முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாட்டு, திருப்பாவை முதலான. ஒன்றும் இல்லை, 10 பாட்டு முல்லைப்பாட்டு, 8 தொகை பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை முதலை செய்தியில் அறிவியல் செய்தியை கூறுகிறது. ஆள் அமைக்கி முகைக்கினும் ஆழ்கடல் நீரி நாளி முகவாது நாளி. இந்த கூற்றை சொன்னது யாருன்னு கேட்டால் ஔவையார். அதான் முக்கியம். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு, வீரர் ஒருவன் காயத்துக்கு வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை சொன்ன பருத்தி 10. ஒன்றும் கிடையாது, ஒரு போர்க்களத்தில் போய் ஒருத்தன் வந்து அடிபட்டான், அவனுக்கு வந்து தையல் போடுறாங்க. எத்தனை தையல்னு கேட்டால் 10 தையல் போடுறாங்க. இதுதான் ஷார்ட்கட். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினை நரம்பு வச்சு தைக்கான், அது நரம்பு ந வருது. அதேமாதிரி நச்சினை ந. சரிங்களா? முக்காலத்தில் இலக்கியங்கள் அறுவை மருத்துவம் இன்றைய கால கூறுகள் வியப்படைந்தன. அப்படி நேராக இங்கே வாங்க பாக்ஸுக்குள்ளே. நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம். அப்படி சொல்கிறது இது நூல்னு கேட்டால் தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. இந்த கூற்றி சொல்கிறது நூல்னு கேட்டால் கார்நாற்பது. நெடு வெள்ளூசி. வெள்ளூசினால என்ன? 10 தடவை ஊசி போடுறோம், 10 தடவை அந்த தையல் போடுறோம். 10 நடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு. கோச்சுரா எரிந்தன. சுறான்னு கேட்ட எரிந்தன சுருங்கிய நரம்பின் தான் நம்ம நச்சினை. அடுத்து இந்த வார்த்தை பாருங்கள். தொலைவில் உள்ள பொருட்களை உருவத்தை அருகில் தோன்ற முடியும் என்று கூற்று அறிவியறிஞ கலிலியோ நிறுவிய கருத்து இது. திருவண்ணாமலை நூலின் ஆசிரியர்னா கபிலர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். அதாவது சிறு புல்லில் இருக்கிற ஒரு தண்ணி, ஒரு சட்டு தண்ணி ஒரு நெடு மரத்தையே காட்டுது. பனையளவு ஒரு நெடு மரத்தையே காட்டும். அதாவது அதை வந்து திருவள்ளுவமலை நூல் சொல்லுது. திருவள்ளுவமலை நூலின் ஆசிரியர் கேட்டால் கபிலர். அதிலெல்லாம் வேடு தேவையில்லை, அது தேவையில்லை. நம்ம பாக்ஸ் கொஸ்டின் பார்ப்போம். தமிழ் பயின்றுள்ள அறிவியல் அறிஞர்கள். மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஜே அப்துல் கலாம் வந்து தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் இவங்கெல்லாம். அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் என்ன? சிவன் யாருன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். தமிழ் எழுத்துக்கள் வகைகளும் தொகைகளும். சரிங்களா? தமிழ் எழுத்துக்கள் இலக்கிய வகைகள் எத்தனை? இலக்கண வகைகள் 5. அது என்ன எழுதுன்னு எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம். தமிழ் மொழியில் இலக்கண வகைகள் எத்தனைன்னு கேட்டால் 5. அது எதுன்னு கேட்டால் எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து வந்து ஒரு ஒளி வடிவமாக எழுதப்படும், வரி வடிவமாக எழுதப்படும் எழுத்து எனப்படும். உயிருக்கு முதன்மையான காற்று. இயல்பாக காற்று வெளிப்படுது உயிரெழுத்துக்கள். அதாவது உயிருக்கு முதன்மையான காற்று தான். இயல்பாக காற்று வெளிப்படும் உயிரெழுத்து. வாயை திறத்தல், உதடு விரித்தல், உதடுகள் குவித்தல் ஆகிய எளிய செயல்படும் முதல் அவ்வரையில் 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. இங்கே பாருங்கள், ஒலித்து பார்ப்போம். இ உ ஏ ஓ இங்கிருந்து 5 குறி ஒலிக்கின. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இங்கே நீண்டு ஒலிச்சினா. குறி ஒலிக்கும் குறிலெழுத்து 5, நெடுநெழுத்து எத்தனை? 7 இருக்குது. மாத்திரை பாருங்கள். மாத்திரை என்பது இங்கே கால அளவை குறிக்கும் சொல். ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண்ணிமைக்கும், ஒரு தடவை கண்ணை சிமிட்டுற நேரமோ அல்லது ஒரு கை சுடக்கிற நேரமோ இருக்கலாம். குறியெழுத்து ஒலிக்கும் காலவு 1 மாத்திரை, நெடுஎழுத்து ஒலிக்கும் காலவு 2 மாத்திரை. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி, டிஆர்பி, டெட்டு, போலீஸு, எஸ்ஐ இந்த மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் நம்ம சேனலில் சமச்சீர் புக்கில் படி பாடம் நடத்திட்டு வரோம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம சேனல். உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து கிளியராக இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து ஒரு அகாடமியில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்காள் தான். உங்களுக்கு வந்து கரெக்டாக அதே டைம் எக்ஸாம் ஸ்டடி ஆல்ரெடி எல்லா புக்கையும் ஸ்டடி பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் தெளிவாக வந்துட்டுருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப்பாக இருக்கும். போலீஸ் எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். இந்த நம்ம சேனலில் போடுற வீடியோவிலும் ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம சேனலில் போடுற வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டு கூட நீங்கள் உங்கள் சப்ஜெக்டை படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெய்யெழுத்துகள் பார்ப்போம். மெய் என்பது உடம்பு என்னும் பொருள்படும். மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமானது. இதுதான் இந்த வேடை பார்த்துக்கோங்க. இது வந்து எப்படின்னா மொழி ஆர்டர் பற்றி டிஎன்பிசி கொஸ்டின்லாம் அடிக்கடி கொஸ்டின் இந்த மொழி ஆர்டர் பற்றிலாம் இதை கேட்டுருவாங்க.
இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈயி இரு இல்லு இவ்வு இல்லு. ஃபஸ்ட்டு வந்து பள்ளி, செவுத்தில் விடுற பள்ளி இல்லு வருது. ரெண்டாவது வந்து இல்லு வருது. ரெண்டாவது வந்து தமிழுக்கு வர்ற இல்லு வருது. மூணாவது ஸ்கூலுக்கு வர்ற இல்லு. அந்த வேடை பார்த்துக்கினா இல்லு இல்லு எந்த இடத்துல வரும்னா லாஸ்ட்டில் வந்து இட்டு இன்னு. வல்லினம் மெல்லினம் இடையினம். அதாவது கசட தபர ஷார்ட்கட்டாக வந்து இக்கு இஞ்சி இப்படி சொல்வது போல் கசட தபர ஞனன நமன இரள வளலை இப்படி வந்து இடையினம் கேட்டால் இரள வரல. மெய்யெழுத்துக்களை ஒழிக்கும் காலவலம் கேட்டால் அரை மாத்திரை. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். உயிரெழுத்துன்னு கேட்டால் நெடிலுக்கு வந்து 2 மாத்திரை, குறிலுக்கு வந்து 1 மாத்திரை பார்த்துருக்கோம். ஒழித்து பாருங்கள். அதாவது கசட தபர இது வந்து வன்மையாக ஒழிக்கும். ஞானமனை வந்து மென்மையாக ஒழிக்கும். இரள வளலாங்கிறது வன்மை இல்லாமல் மென்மை இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒழிக்கும். அதனால் வந்து இடையினம். உயிர்மை உயிர்மை பாருங்கள். மெய்யெழுத்துக்கள் 18உடன் மெய்யெழுத்து 18ம் உயிரெழுத்தும் 12ம் சேர்வதால் தோன்றின உயிர்மை எழுத்துக்கள். 216 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்து. அப்போ உயிரெழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் 216. மெய்யுடன் உயிர் குறில் சேர்வதால் உயிர்மை குறில் என்று தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்வதால் உயிர்மை நெடில் என்கிறது. ஆகவே உயிர்மை எழுத்துக்கள் உயிர் குறில் உயிர்மை நெடில் என இருவகைப்படுத்தலாம். தமிழ் மொழியில் உயிர் மெய் மற்றும் ஆயுதெழுத்து பற்றி பார்ப்போம். தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து உண்டு. அது ஆயுத எழுத்தான். ஆயுத எழுத்து ஒழிக்கும் காலம் வந்து அரை மாத்திரை. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஒரு பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆயுத எழுத்தை ஒழிக்கும் மாத்திரையில் கேட்டால் அரை மாத்திரை. அந்த அரை அது கூட ஷார்ட்டாக வைக்கலாம். சரிங்களா? அது பாருங்க கபிலன். கபிலன் பாருங்கள். அந்த வேடை பாருங்கள். கபிலன் வந்து 3 மாத்திரை. கேக்கு 1, பீக்கு 1, லேக் 1, இருக்கு வந்து என்னது அரை மாத்திரை. சரிங்களா? அப்போ மொத்தம் வந்து 3 மாத்திரை. இந்த மொழியை ஆய்வகம் போடாதீங்க வாங்க, அதெல்லாம் தேவையில்லை. வளச்சுழி கலைச்சொல் அறிவோம். அதாவது வளச்சுழின்னு கேட்டால் கிளாக் வைஸ்னால் வளச்சுழி, இன்டர்நெட்னா இணையம் நம்மளுக்கு தெரிஞ்சால், சர்ச் என்ஜின் கேட்டால் தேடுபொறி, ஃபேஸ்புக்குன்னா முகநூல், வாட்ஸ்அப்னா புலனம். இந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க. இப்போ நியூ எடிஷனில் இது கிடக்கு. ஓல்டு எடிஷன் ஃபஸ்ட்டு வந்து எடிஷனில் இது வார்த்தை வேர்டு இல்லை. வாட்ஸ்அப் அப்படி மீனிங் வந்து புலனம். இது சமீபத்தில் ரீசெண்டாக வந்து இந்த கொஷினை வந்து இந்த வேர்டை பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கொஷினில் நான் பார்த்தேன். வாட்ஸ்அப்னா புலனம், ஆன்டி கிளாக் வைஸ்னால் இடச்சுழி, வாய்ஸ் சர்ச்னா குரல் தேடல், தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன்னா தொடுதிரை, ஆப்னா செயலி, மின்னஞ்சல்னா இமெயில். இப்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இயல் முடிஞ்சிட்டு. இப்போ அதாவது ஃபஸ்ட் டேர்மில் ஒரு இயல் முடிஞ்சிட்டு அடுத்து நாளைக்கு 2வது இயல் போடுறேன். டெய்லி உங்களுக்கு ஒரு இயல் தமிழ்லேருந்து ஒரு இயல் வந்துட்டுருக்கும். ஜிகேலேருந்து டாபிக் கரெக்டாக போய்ட்டுருக்கும். மேக்ஸ்லேருந்து நாளைக்குலேருந்து மேக்ஸ் ஆரம்பித்து போடுவேன். நண்பர்களே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு, போலீஸ் படிக்கிறவங்களுக்கு, போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, எஸ்ஐ எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் வர இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம் கால்பார் பண்ணி இப்போ எக்ஸாம் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து குரூப் 2 வந்து இப்போ எக்ஸாம் கால்பார் பண்ணிட்டான். எக்ஸாம் இப்போ அப்ளை பண்ணுற ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்கு. செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வந்து குரூப் 2வோட ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்குது. கூடிய வரையில் உங்களுக்கு போலீஸ் எக்ஸாம் கால்பார் பண்ணிடுவான். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நன்றி.